இன்றைய நடந்தது என்ன நிகழ்ச்சியில் கேரளாவில் கதகளிக்கு போட்டியாக நடக்கும் தையம் திருவிழா. குழந்தை பாக்கியத்துக்காக ரகசிய வழிபாடு. இந்திய மரபில் கடவுளை அடைவதற்கான அல்லது கடவுளை அணுகுவதற்கான வழிமுறைகளில் மிகவும் பழமையானது நடனமும் பாடல்களும். அதிலும் ஒரு உக்கிரமான நடனமும் பாடல்களும் இசையும் இணைந்த வழிபாட்டு முறைதான் தையம் தையாட்டம். நடனத்தில் கேரளாவின் அடையாளம் கதகளி என்று பொதுவாக நாம் அனைவரும் நினைக்கலாம். ஆனால் மலபார் என்று அழைக்கப்படும் வடக்கு கேரளத்தின் அடையாளம் தையம் திருவிழா. காசர்கோடு கண்ணூரை சுற்றி அமைந்துள்ள பெரும்பாலான கோயில்களில் தையம் ஆண்டுதோறும் நடத்தப்படும் நிகழ்வு. தையம் அப்படிங்கிறது மக்கள் கடவுளோட மேற்கொள்ளும் ஒரு இன்ட்ராக்ஷன். மக்கள் தங்களோட கஷ்ட நஷ்டங்களை தையம் கடவுள்கிட்ட முறையிடுறாங்க. அப்புறம் அதுக்கான பரிகாரங்களையும் கேட்டுக்கிறாங்க. தையம் ஆடுறவங்கள மக்கள் கடவுளா பார்க்குறாங்க. கதகளி, பரதம், குச்சிப்புடி, மோகினியாட்டம் என எல்லாமே கலைகள் தான். ஆனால் தையம் கடவுளுடைய ஆட்டம். கேரளத்தின் திருகருப்பூர் அருகே அமைந்திருக்கும் பதிக்குட்டி அம்மான் கோயிலில் தையம் நிகழ்த்தப்பட உள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து நாம் அங்கு சென்றோம். நாம் சென்றபோது கோயிலில் கூட்டமில்லை. கோயிலில் அமைதி நிறைந்திருந்தது. அதே சமயம் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் நடக்க தொடங்கியிருந்தது. சமையல் பொருட்களும் குவிக்கப்பட்டிருந்தது. தையம் நிகழ்வு குறித்தும் அதன் வரலாறு குறித்தும் கோயில் தலைவரிடம் கேட்டோம். வெளிநாட்டிலிருந்து மலை பிரதேசம் பார்க்கறதுக்கு வந்தவங்க தான் இந்த தேவி. கேரளத்தில் இருக்கிற இந்த தேவி தான் முக்கியமான கடவுள். இந்த ஊரில் நவம்பர் மாதத்தில் 4 நாள் இந்த திருவிழாவை கொண்டாடுவோம். அதே மாதிரி கண்ணூர், காசர்கோட்டில் தான் தையம் திருவிழா அதிகமாக கொண்டாடப்படுது. கோயிலின் கிழக்கு புறமாக அமைந்திருக்கும் அணிகாரா மண்டபத்தில் தையம் கலைஞர்கள் கூடி தங்களை ஒப்பனை செய்து கொள்ளத் தொடங்கினார்கள். தையம் நிகழ்த்தப்படும் அனைத்து கோயில்களிலும் தனியாக அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு இடத்தின் பெயர்தான் அணிகாரா மண்டபம். இந்த பகுதியில்தான் கலைஞர்கள் தங்களை ஒப்பனை செய்து கொண்டு கடவுளை தங்கள் உடலில் ஏற்றுக்கொள்ள தயாராகிறார்கள். பரதம், கதகளி, மோகினி ஆட்டம் போல் தையம் கலையை கற்றுக்கொள்ள தனியாக பயிற்சி கூடங்களோ கல்வி நிறுவனங்களோ இல்லை. ஏற்கனவே தையம் கலையில் தேர்ச்சி பெற்ற ஒருவரிடமிருந்துதான் இதை கற்றுக்கொள்ள முடியும். இதனால் பரம்பரையாக தையம் ஆட்டம் ஆடும் குடும்பத்தை சேர்ந்தவர்களே இதில் ஈடுபடுகிறார்கள். தங்கள் தாத்தா மற்றும் அப்பாவிடமிருந்து தையம் ஆட்டத்தை கற்றுக்கொண்டவர்களே இங்கு அதிகம். தையத்தில் மிக முக்கியமான விஷயம் முகத்தில் வரையப்படும் அற்புதமான ஓவியங்கள். தையம் ஆடுபவர் படுத்திருக்க அவரது தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு ஓவியம் வரைய வேண்டும் என்பது தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறை. தையத்திற்கான தொடக்கம் முகத்தில் வரையப்படும் ஓவியங்களிலிருந்தே துவங்குகிறது. இந்த ஓவியங்களை சாதாரணமாக அனைவரும் வரைந்துவிட முடியாது. ஒவ்வொரு கோயிலுக்கும் தனிப்பட்ட ஓவியங்கள் இருக்கின்றன. இந்த ஓவியங்களை வரைவதற்கு என அந்த கோயிலை சேர்ந்த ஒருவர் இருக்கிறார். அவருக்கு மட்டுமே அந்த ஓவியங்களை வரைய அனுமதி உண்டு.